20 லட்சம் பேர் எழுதுகிற எக்ஸாமில் ஒரு 5000 பேருக்கு தான் வேலை கிடைக்கும். அந்த 5000 பேரில் நீங்களும் ஒருத்தர். ஏன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவுகளை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரோம். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பொதுத்தமிழில் அயற்சொல் வர்சஸ் தமிழ்ச்சொல் பார்ட் 2 பார்க்க போகிறோம். நேற்று பார்ட் 1 போட்டிருந்தோம். அதை இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு ப்ளேலிஸ்ட்டில் பொதுத்தமிழ் 2026 அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நம்ம போட்ட எல்லா தமிழ் வீடியோக்களும் அதில் இருக்கும். ஒன் பை ஒன்னாக பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். அக்கினி பறை இதற்கான தமிழ்ச்சொல் தீச்சட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த கப்பறை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது அந்த ஒரு கலனை குறிக்கும். ஓகேங்களா? ஒரு சட்டி மாதிரியான ஒரு கலனை தான் குறிக்கும். பிச்சை பாத்திரம் கூட அதை சொல்லுவாங்க. அதில் இந்த அக்னி அப்படிங்கிறது தீ. ஸோ இதை ஏந்திட்டு போகிறதால அது பெரிய தீச்சட்டி. அக்னி கரப்பான், அக்னி கரப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கரப்பான் நோயை குறிக்கும். கரப்பான் நோயை குறிக்கும். ஸோ நம்ம உடம்புலலாம் சிவப்பு நிறத்தில் தடிப்புகள்லாம் தோணும்ல, இது வந்து கரப்பாங்கடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து நெருப்பு, பார்க்குறதுக்கு நெருப்பு போலலாம் இருக்கும். அக்னிக்கல், இதை வந்து சிக்கிமுக்கி கல், இதனுடைய தமிழ்ச்சொல் அழற்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. சிக்கிமுக்கி கல் அந்த காலத்துலலாம் இருக்கும், ரெண்டு உருண்டையாக இருக்கும். அதை உரசும் போது தீப்பொறி வரும். இதை வச்சு தான் அந்த ஆதிகால மனிதன்லாம் நெருப்பு உண்டாக்கியிருக்கான். அக்னி காரியம், இதற்கான தமிழ்ச்சொல் வந்து எரியோம்பல், தீ வளர்த்தல். இந்த யாகம் வளர்க்குறது, வேள்வி முறைப்படி தீயை மூட்டுறது, இதெல்லாம் எரியோம்பல் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? எரியோம்பல் அப்படிங்கிறது என்ன? தீயை அணையாமல் பாதுகாக்கிறது. அக்னி காரியம் செய் அப்படின்னா இதற்கான தமிழ்ச்சொல் வந்து அழலோம்பு, எரியோம்பு. அழலோம்பு, எரியோம்பு. ஸோ தீயை வந்து கரெக்டாக முறைப்படி அதை வந்து உருவாக்கி அதை வந்து போற்றுதல் அப்படிங்கிற பொருளோடு இது வருது. அக்னி காற்று, இதற்கான தமிழ்ச்சொல் வெப்ப காற்று. கோடை காலத்தில் வீசுகிறது அனல் காற்று நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி. அடுத்து பாருங்கள். அக்னி குண்டம், இதற்கான தமிழ்ச்சொல் என்ன? வேள்வி தீ வளர்க்கும் குழி. அக்னி குண்டம்னா என்ன? வேள்வி தீ வளர்க்குற குழி. யாகங்கள் செய்கிறப்ப ஒரு செங்கல் அடிக்கி நம்ம இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் செய்கிறோம்ல, அதுக்கு பேர் தான் அக்னி குண்டம். அக்னி குளம் அப்படின்னா தீக்குளம் அப்படின்னு பேர். ஸோ நிறைய பேர் இப்போ அக்னிகுளங்கிறாங்க. ஸோ புராண கதைப்படி நெருப்புலேருந்து தோன்றின ஒரு வம்சாவளியினரை நம்ம அக்னிகுளம் அப்படின்னு சொல்லுவோம். அக்னி கொழுந்து அப்படின்னா தீநாக்கு. அக்னி கொழுந்துனா தீநாக்கு. ஸோ நெருப்பு எரியும் போதே அதை மேல் பகுதியை பார்த்தீங்கன்னா நாக்கு போல் அசைந்து ஆடும். இதை தான் தீநாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அக்னி கோணம், இதனுடைய தமிழ்ச்சொல் என்ன? தென்கிழக்கு மூலை. அக்னி கோணம்னா தென்கிழக்கு மூலை. அக்னி மூலைன்னு நம்ம சொல்லுவோம். அக்னி சட்டி, இதனுடைய தமிழ்ச்சொல் என்ன? தீச்சட்டி. ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அக்னி சக்தி, இதோட தமிழ்ச்சொல் வந்து நெருப்பாற்றல். அதாவது நெருப்பு எரியக்கூடிய அல்லது வெப்பத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றலை அப்படி சொல்லுவோம். அக்னி சாட்சி, தீயின் முன்னிலையில். நம்ம கல்யாணத்துலலாம் அக்னி சாட்சியாக தான் கல்யாணம் பண்ணுற மாதிரி சொல்லுவோம்ல, அதான் தீயின் முன்னிலையில் ஒரு காரியத்தை செய்கிறது. அக்னி சிலை, அக்னி சிலை, இது வந்து இதோட தமிழ்ச்சொல் என்ன? தீ நெருப்புக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்னி சிலைனா நெருப்புக்கள். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சிக்கிமுக்கி கல் மாதிரி தான். அடுத்து பாருங்கள். அக்னி சிலை, இன்னொரு அக்னி சிலை இருக்குது. ஸோ இது வந்து தீத்தட்டிக்கல் அப்படிம்பாங்க. தீத்தட்டிக்கல், இதுவும் அந்த சிக்கிமுக்கி கல் மாதிரி தான். அக்னி சுவாசம், இதோட தமிழ்ச்சொல் என்ன? தீப்போல் சுடும் உயிர்ப்பு. ஸோ இது வந்து சூடான மூச்சு காற்று, அந்த காய்ச்சல், இந்த கடுமையான கோபம் வரும்போது வெளிப்படும்ல, நம்ம சுவாசம் வரப்போ சூடாக இருக்கும் கொஞ்சம், அதை வந்து சொல்லுவாங்க. அக்னி சுவாலை, இதை தீநாக்கு, தீக்கொழுந்து இதனுடைய தமிழ்ச்சொல். தீநாக்கு, தீக்கொழுந்து. அடுத்து அக்னி தாழி அப்படின்னா தீச்சட்டி. அக்னி தாழினா தீச்சட்டி. அக்னி சட்டினாலும் தீச்சட்டி தான், அக்னி தாழினாலும். தாழினா அகன்ற வாய் கொண்ட ஒரு பாத்திரம் நம்ம சொல்லுவோமா, அதில் நெருப்பை வளர்க்க பயன்படுறது பெரிய மண் பாத்திரம் அல்லது சட்டி. அடுத்து பாருங்கள். அக்னி திராவகம் அப்படின்னா எரி நீர்மம். அக்னி திராவகம்னா எரி நீர்மம் சொல்கிறாங்க. அக்னி திசை, தென் திசை. அக்னி திசை தென் திசை. அக்னி தேவன் அப்படின்னா தீக்கடவுள் தான் இதோடைய தமிழ்ச்சொல். நெருப்பை ஆளும் கடவுளை நம்ம அப்படி சொல்லுவோம். அக்கி நோய், அக்கி நோய்னா என்ன? ஒரு கண்ணோய் வகை அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கி நோய் பிள்ளைக்கு வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் அடிக்கடி அக்கி வரும். அக்கியானம் அப்படின்னா அறியாமை. அக்கியானம் அப்படிங்கிறது அறியாமை, அதாவது ஞானம் இல்லாமல் இருக்கிற நிலையை அப்படி சொல்லுவாங்க.
அக்கியானி புறசமயத்தான். அக்கியானினா அதாவது மெய்யறிவு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமய கோட்பாடை ஏற்காதவன் அப்படின்னு பொருள் வரும். அக்ரஹாரம் பார்ப்பனச்சேரி, அதாவது அந்த ஐயர்வெல்லாம் இருக்கிற ஒரு தெருவை தான் பார்ப்பனச்சேரி அப்படிங்கிறாங்க. அக்ரஹாரம்னா பார்ப்பனச்சேரி. இவங்க சேரினாலே நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிறோம். ஸோ சேரினா ஒரு ஆளுங்க இருக்கிற ஏரியாக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. அது காலப்போக்கில் சில ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் அப்படி சேரிங்கிற வார்த்தை போயிடுச்சு. அந்த காலத்துலலாம் யார் யார் இருக்காங்களோ ஸோ இவங்க இந்த ஏரியாவில் இருந்தால் அந்த சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பனச்சேரி, மலையார் சேரி, செட்டிச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசியில் சேரி மட்டும் நிலச்சி போச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட இந்த வீடியோ பதிவை முடிச்சுக்கிறோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு வீடியோ பதிவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.